அதுக்கு காரணம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப எனக்கு குழந்தை பாக்கியம்? உன் கேள்விக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு இல்ல. இவன் கிடக்குறான் கிறுக்கு பையன். வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா செத்து போறவன். இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்க போலாம். ஏய், அறிவில்ல இப்படி தட்டி விட்டு நிக்கிற? ஐயோ, ஐயோ, அக்கா அக்கா இங்க பாருங்களேன். முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. இனி அந்த அம்மன் தான் உங்களை காப்பாத்தணும். இனி உங்களை அந்த அம்மன் நினைச்சா மட்டும்தான் காப்பாத்த முடியும். உன் பையன் ஜாதகத்தை அழிச்சது ஜலம் இல்ல, இந்த ஜகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற அம்மன். அவ முடிவு பண்ணிட்டா. உன் பையன் கையால கழுத்துல தாலி வாங்க போறாளே, அவ உங்க குடும்பத்தை மொத்தமா அழிக்க போறா. ஐயோ, என்னக்கா? என்ன அப்படி பாக்குற? பையன் தன் கழுத்துல எப்படா தாலி கட்டுவான், எப்படா உன் குடும்பம் மொத்தத்தையும் அழிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கா ஒருத்தி. உன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே உன் குடும்பத்துக்கு அழிவு காலம் ஆரம்பம்தான். உன் வாய கழுவிய முதல்ல. சாமி கும்பிட வந்த இடத்துல ஒரே அபசகுணமாவே பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன, நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ மனுஷியாவா இருக்க? அக்கா, அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஐயோ அக்கா, உங்களை மனுஷி இல்லைன்னு சொன்னார்ல, அத சொல்லல. அதுக்கு முன்னாடி சொன்னது உண்மையான்னு கேட்டேன். இத பாரு, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீ வேற என்ன கடுப்பேத்தாத. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு வந்தா அங்க ஒரு கொடுமை தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடுங்கிற மாதிரி எப்படி நம்ம முன்னாடி வந்து நிக்கிறான் பாரு, ஆளும் மூஞ்சியும். நான் சொன்னதுதான் நடக்கும். உன் குடும்பம் அழிய போகுது. அந்த அம்மன் எழுதி வச்ச கணக்கு. யோ, பைத்தியமா நீ? உனக்கு என்னையா வேணும்? காசு ஏதாவது வேணும்னா சொல்லு, 5 10 போடுறேன். பொறுக்கிட்டு போ. பசிக்குதுன்னா சோறு வாங்கி தரேன். எதுக்கு இப்படி அபசகுணமா பேசி எங்க உசுர வாங்குற? உன் உசுர நான் வாங்கல, வாங்க ஒருத்தி வரப்போறான்னு உன்னை எச்சரிக்கிறேன். இவளுக்கு குழந்தை இல்லைங்கிறதும் உன் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறதும் காலத்தின் கட்டாயம். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த நிமிஷம் நீ இங்க நிக்கிறதும் நான் உன்னை எச்சரிக்கிறதும் காலத்தின் கட்டாயம்தான். யோ, நீ என்னத்தையோ உளறிட்டு கட. வாங்க போலாம். காலங்காத்தால நான் யார் மூஞ்சில முழிச்சுனே தெரியல. கண்ட கண்ட பைத்தியத்துக்கிட்ட எல்லாம் பேச வேண்டியிருக்கு. வா போலாம். அக்கா, ஆள போ போ. நீ எதுவும் நம்ப வேண்டாம். ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நம்பித்தானே ஆகணும். அக்கா அக்கா அக்கா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத.
அந்த ஆள் ஏதோ சொல்ல வர மாதிரி தோணுது. கொஞ்சம் பொறுமையா கேட்டா என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சிரும். அதுக்கு இல்லக்கா, நம்ம போய் என்னன்னு கேட்டு வந்துருவோம். போடி பொச கேட்டவளே, அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொல்றத கேட்க சொல்றியா? ஆளை பார்த்தா தெரியல பொய் சொல்றவன்னு. இவனுங்க கிட்ட பேச்சு கொடுத்தாலே நம்மள மைக்கி பணம் பறிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும்னு சொல்லி நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. புலிவால புடிச்ச கதையா இவனுங்களை விடவும் முடியாம புடிச்சுக்கவும் முடியாம படாத பாடு படணும். வா. அக்கா அக்கா அக்கா, அந்த ஆளை பார்த்தா அப்படிப்பட்ட ஆளு மாதிரி தெரியலக்கா. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நம்ம போய் முதல்ல என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஒருவேளை ஏதாவது சொல்லி பூஜை பண்ணணும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துருவோம். இப்படியே நாம கேட்காம போனா அந்த ஆளு என்ன சொல்ல வந்தாருன்னு தெரியாம அதையே மனசுல போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கும்க்கா. ஒரு எட்டு என்னன்னு கேட்டு வந்துடலாமே. சரி வந்து தொலை. கண்ட பைத்தியம் பேச்செல்லாம் கேட்கணும்னு தலையில எழுதியிருந்தா மாத்தவா முடியும்? ஏய், நீ இங்கே இரு, நாங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வரோம். சரிங்க அத்தை. வா. நாலு பேருக்கு சோறு வாங்கி கொடு, உன் பிரச்சனை முடிஞ்சிரும். போ. உன் அம்மாவை முதல்ல பாரு, அந்த அம்மாவோட அருள் கிடைக்கும். போ. நீ செஞ்ச பாவம் உன்னை சும்மாவே விடாது. வந்துட்டிய? எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. அவ வர வைப்பா. சொல்லு. யோ, ரொம்ப ஓவரா பேசாத. என்ன வேணும் உனக்கு? காசா பணமா சோறா? என்ன வேணும்னு சொல்லு, நாங்க தரோம். அதை விட்டுட்டு அது சொட்ட இது நொட்டன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எனக்கு தேவையானத உன்னால கொடுக்கவே முடியாது. ஆனா உனக்கு தேவையானத நான் கொடுத்துட்டேன். அத நம்புறியா இல்லையா? ஐயோ, நீங்க அக்கா பேசுனத மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்பணும், நம்பித்தான் ஆகணும். யோ, சும்மா நம்பு நம்புனா எப்படியா நம்புறது? நான் சொல்ற 3 விஷயத்த செஞ்சு பார், அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. அதான பார்த்தேன். என்னடா இன்னும் விஷயத்துக்கு வரலையேன்னு. காவேரி, நான் சொல்லல? இவனுங்களோட பொழப்பே இதுதான். அசந்தவன் தலையில அம்மிக்கல்ல போடு, முழிச்சவன் கண்ணுல மிளகா பொடிய போடுங்கிற மாதிரி தான் இவனுங்க பண்ணுவானுங்க. இவனை போய் நம்புற பாரு. ஐயோ அக்கா, அவர் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. ஏன்க்கா அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற? ஏய், உனக்கு இன்னும் அடி புரியல? முதல்ல 3 விஷயத்த பண்ண சொல்லுவானுங்க. அது எப்படியும் சரியா நடக்காது. நீங்க ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டீங்க, நானே வந்து பண்றேன்னு வருவான். வீடெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்குவான். எப்படியெல்லாம் சுருட்டலான்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவான். நாம ஐயோ போச்சே போச்சேன்னு உக்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். சென்னைக்கு போயிட்டா கை நிறைய சம்பாதிக்கலாம், கௌரிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஆனா கௌரி சென்னைக்கு வர மாட்டேங்கிறா. ஏன் இப்படி சொல்றா? ஒன்னும் புரியல. சார் வாங்க சார். அண்ணே, ஜில்லுன்னு ஒரு இளநீ வெட்டுங்கண்ணே. முக்கியமா இளநீ முத்தாமலும் இருக்கணும், ஆனா முத்தியும் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், தேங்காய் இல்லாமலும் இருக்கணும், ஆனா கொஞ்சம் தேங்காய் இருக்கலாம். வள 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 வளன்னு ஒரு இளநீ வெட்டுங்கண்ணே. அண்ணே, முக்கியமா இளநீ 2 சொம்பு ஃபுல்லா வரணும்னு அப்படி ஒரு இளநியை வெட்டுங்க. ஓ, வழுக்கியா கேட்குறீங்களா? வழுக்கியாவா? ஆமாங்க சார், அதுக்கு பேர் வழுக்க இளநீ. அதில் தான் சில்னஸும் இருக்கும், நீங்கள் கேட்குற இனிப்பும் இருக்கும்.
ஆனா 2 சொம்பு தண்ணி கேட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு 2 இளநீ வெட்டணும். ஆ, வெட்டிடலாமா? இல்லண்ணே, நீங்க ஒரு இளநியை வெட்டுங்க. சரிங்க சார். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஆ ஆ. கத்தி ரொம்ப ஷார்ப்பு. ஓ, ஓகே ஓகே ஓகே. இந்தாங்க, குடிச்சு பாருங்க. தேங்க்ஸ்ண்ணே. பிரமாதமா இருக்கும். அண்ணே, ஸ்ட்ரா இல்லையா? ஸ்ட்ராலாம் இல்லை சார், அப்படியே குடிங்க. அப்படி அப்படி எப்படி குடிக்கிறது? அ, அ, ஏய் துர்கா. சின்னையா? ஏய், என்ன வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா சின்னையா. சரி, உன் வீடு இந்த பக்கம் இல்லையே, ஏன் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு? நான் வேலை செஞ்ச வீட்ல கொஞ்சம் காசு வாங்கணும், அதான் இந்த பக்கமா போறேன். சரி சரி. ஏன் இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? சின்னையா, இளநியை இப்படி குடிக்க கூடாது. ஆ? என்ன இளநீ குடிக்கிறதுக்கு வேற பெரிய வித்த இருக்கா என்ன? சரி, எப்படி குடிக்கணும் சொல்லு. சின்னையா, இளநீ வெட்டின இடத்துல நம்ம உதட்ட அதுல நல்லா அழுத்தி பதிய வைக்கணும். ஆ? இங்க உதற. ஆ? ஆ, சரி. அப்படியே இளநிய மெல்ல மெல்ல மேல தூக்கி ஓ, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்கணும். அப்படி குடிக்கும் போது நம்ம உதட்டுக்கும் இளநிக்கும் இடைவெளி வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இளநீ நம்ம ட்ரெஸ்லயே ஊத்திரும். ஓஹோ. அதுக்கப்புறம் இளநிய குடிச்சு முடிச்சிட்டு இளநிய தலைக்கு மேல இருந்து கீழே இறக்கும் போதுதான் நம்ம உதட்ட இளநில இருந்து வெளியெடுக்கணும். ஓ, இளநீ குடிக்கிறதுல இவ்ளோ டெக்னிக்கலா இருக்கா? சூப்பர். சரி சரி, குடிங்க. உனக்கு இந்த இளநீ எப்படி குடிக்கிறதுன்னு டீச் பண்ற ஐடியா இருக்கா? அப்படின்னா? இல்ல, இப்ப நீ சொன்னதை மட்டும் இளநீர் எப்படி குடிப்பது அப்படின்னு ஒரு டாபிக்க சோஷியல் மீடியால போட்டோன்னு வச்சுக்கோ. வியூஸும் ஃபாலோவர்ஸும் அதிகமாகி உனக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். சேனல் நேம் கூட என்ன தெரியுமா? துர்கா சேனல். எப்படி இருக்கு? என்ன சின்னையா, கிண்டல் பண்றீங்களா? ஏ, நான் ஒன்னும் கிண்டல் பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். இல்ல சின்னையா, அப்படிலாம் சொல்லி கொடுத்தலாம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்ல. ஓ, சரி சரி, இளநிய விட்டுட்டு அப்படியே கையிலே வச்சிருக்க கூடாது, அதோட டேஸ்ட் போயிடும். சரி சரி. இப்ப குடிக்கணும் அவ்வளவுதானே? நீ சொன்ன மாதிரியே நான் இப்ப எப்படி இளநீ குடிக்கிறேன்னு மட்டும் பாரு. சூப்பர். சரி சின்னையா, நான் கிளம்புறேன். சரி. சின்னையா, சின்னையா, தேனி, தேனி, சின்னையா. இளநீ தேன் மாதிரி தான் இருக்கு. போயிடுங்க, போங்க சின்னையா. சின்னையா. ஏய் துர்கா, நல்லா பிடிச்சுக்கோ, நல்லா பிடிச்சுக்கோ. துர்கா, என் முகம் வேற சுமாரா இருக்கு. தேனி கொட்டுச்சுன்னா அங்கங்க வீங்கி
ஐயோ எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கே. ஐயோ சரி. இப்ப என்ன பண்றது? ஏய் போ போ. ஐயோ இந்த தேனி போகவே மாட்டேங்குதே. இந்த தேனி ஏன் இப்படி பண்ணுது? சு, போ போ போ. ஏய் நல்லா நல்லா மூடு, நல்லா மூடு. இல்லனா இந்த தேனி எல்லாம் கொட்டி அப்படியே முகமே மாறி போயிடும். ஐயோ ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி ஆயிடும். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வெறும் பய மவ என் பையன் கூட பட்ட பகல்ல கருமம் கருமம். இந்த கன்றாவையெல்லாம் கண்ணால பார்க்க வேண்டியிருக்க. அவள ஜனா அமைதியா இரு. இந்த கன்றாவியை இப்படியே விட்டுட்டா அந்த இழவெடுத்தவ நாளைக்கு அசோக விரும்புறேன்னு நடு வீட்டுல வந்து நிப்பான. அந்த வீணா போன குட்டிச்சாத்தான வச்சு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. அப்புறம் இந்த ஊரே சேர்ந்த அசோக அந்த சிறுக்கி கழுத்துல தாலி கட்ட சொல்லுவானுங்க. அத நம்ம வேடிக்கை பார்த்து நிக்கணுமா? அது நடக்க கூடாதுன்னு நம்ம ஜமீன் பரம்பரை மானம் காத்துல பறக்க விட மாட்டேன்னு. என்ன தடுக்காதீங்கண்ணே. ஜனா அமைதியா இரு. சின்னையா போயிடுச்சு சின்னையா. போயிடுச்சா? எப்பாடா. ஏய் லூசு பயலே, இளநீ குடிக்கும் போது அப்படி பண்ணுவ? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. இளநீ தான் தேன் மாதிரி இருக்கணும்னு இளநீக்காரங்கிட்ட சொன்னேன். உங்ககிட்ட சொன்னேன்? லூசு பயலே, அறிவு கட்டவன, அறிவு கட்டவன. சே, நிம்மதியா ஒரு இளநீ கூட குடிக்க விட மாட்டேன்றானுங்க. சரி சின்னையா, நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன். சரி நீ பார்த்து போ. அண்ணே அந்த சிரிக்கு போறானே. ஜனா அந்த வெறும் பயம் அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிட்டா ஒரே வெட்டுல 3 தலை. அண்ணே நீங்க என்ன சொல்றீங்கண்ணே? எனக்கு புரியல. சொல்றேன். நாம நினைச்சது நடக்கணும். நம்ம பேரும் கெட்டு போக கூடாது. அதுக்கு இதாண்டா ஒரே வழி. வண்டிய துர்கா வீட்டுக்கு விடுறா.
கௌரி இங்கு வர வேண்டும். என்ன கௌரிம்மா, முத உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறியே. என்னன்னு தெரியலங்கய்யா, உங்களை பார்த்ததும் எனக்கு பேச்சே வரல. சின்ன புள்ள தானே, தப்பா எடுத்துக்காதீங்க. கௌரிம்மாவுக்கு பேசவா கத்து கொடுக்கணும்? சரி, வாங்கன்னு தான் கூப்பிடல, அட்லீஸ்ட் குடிக்கிறதுக்கு தண்ணியாவது கொடுக்கலாம்ல. தண்ணி காட்டுறவங்களுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருங்க வரேன். அண்ணே, அங்க பாருங்க. அண்ணே, சரவணன் போட்டோ இங்க எப்படிண்ணே?